ஹலோ வணக்கம் நண்பர்களே. இவ்வளோ நாளாக அனல் வெயில்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாட்டோடு இருந்தோம். இப்போ வந்து மழை பெஞ்சி நல்லா சில்லுன்னு செம்ம கிளைமேட்டாக இருக்குது. சான்ஸே இல்லை. பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தண்ணி மழை பெஞ்சு பார்த்திங்கன்னா கொடை எடுக்கிறேன், மழை பெஞ்சுன்னு தான் இருக்குது. இப்போது இந்த கண்குள்ளா காட்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. இப்போ மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் அப்படியே கழனியில் அப்படியே தேங்கின்னு இருக்குது. நல்ல மழை பெஞ்சது. காலையில் 5:30 மணிலேருந்து இடி மின்னல் அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. 3 மணிலேருந்தே இடியும். நமக்கு வந்து லைட்டாக காலையில் தான் தெரிஞ்சுது. எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. அப்பையும் ஊரில் கால் இறங்கலை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அழகாக இருக்குது தண்ணி. நீச்சல் அடிக்கலாம் போல், அவ்வளோ தண்ணி இருக்குது. ஆனால் பூமியில் இன்னும் ஊரில் அந்தளவுக்கு கெட்டியாகவே இருக்குது. இதுதான் எங்களுடைய கிராமம். மழை இல்லாமல் எல்லாம் காஞ்சி போயிருந்தது. இப்போ தான் ஒரு 3 டேஸாக தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு. நல்லா இடி மழை மின்னலுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு மழை பாருங்க எப்படி இருக்கு. சரி, மழை நின்றுச்சுன்னா ஜாலியாக விளையாடுவோம் தண்ணியில் வந்து. இந்த மழையெல்லாம் போதாது, இன்னும் நல்லா அடிக்கணும். அப்போ தான் இந்த கொட்டையெல்லாம் ரொம்ப எப்படி இருக்குது. கொட்டை எல்லாம் காஞ்சி போய் ஒன்றுமே இல்லாத. தக்காளி செடி அழகாக வந்திருக்கா. நிறைய புல்லு தான் அதிகமாக முளைச்சிருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு தண்ணி முடக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணீர் பிரச்சனை இல்லை. அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. ஓகே தான் ஓரளவுக்கு. தன்னால் மழை பெய்யாது இருந்து இப்போ பெய்யறதுனால கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும், சில்னஸ் இருக்கும். கொக்கு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. கோழி 7:30 கத்துது, கொக்கரக்கோன்னு கத்துது. வழுக்குது நடக்கும்போது. சரி, மழை நிற்கிது, லைட்டாக தூறல் மட்டும்தான் விழுது. எங்கள் ஏரி ரொம்ப இருக்கான்னு போய் பார்க்க போகிறேன். ஆனால் ரொம்ப இருக்காது இந்த மழைக்கெல்லாம். தொடர்ந்து ஒரு 10 நாள் மழை பெஞ்சால் தான் ஏரி ரொம்ப. அங்கங்கே கழனியில் வந்து தண்ணி தேங்கியிருக்கு. ஓகே தான்.
திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டத்துலலாம் பயங்கர வறட்சியாக இருந்தது தண்ணி. இப்போ தான் ஒரு 3 நாளாக நல்ல மழை பெஞ்சிருக்கு. இது தொடர்ந்து அப்பப்போ மழை பெஞ்சிருந்ததுன்னா நல்லாயிருக்கும். திரும்ப வெயில், அக்னி வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது. எப்படி இருக்கும்னு தெரியல. மழை இப்படி தான் வெயில் காயுமா இல்லை மழை பெய்யுமான்னு தெரியல. தண்ணியை பார்த்தா விளையாடணும் போலே ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது மழை பெஞ்சு. இன்னும் வெயில் வரல, மழை அப்படியே லைட்டாக புயல் மாதிரி தூரிகிட்டே இருக்குது. தண்ணியில் தெரியும் விழுறது, மழை விழுறது. ஏரி பார்த்து எப்படி தெரியும், அங்கங்கே தண்ணி தேங்கினே இருக்கும். இதுதான் புதிய ஏரி. புதிய ஏரி ரொம்பச்சுன்னா ஒரு 15-20 ஊருக்கு தண்ணி பிரச்சனையே இருக்காது. ஒரு 10-15 வருஷத்துக்கு இந்த ஏரி ரொம்பச்சுன்னா அந்த அளவுக்கு ஏரி, பெரிய ஏரி. ஜாலி 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 ஜாலி. தக்காளி அறுக்கணும். தக்காளி எல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த முள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. போக வரும்போதெல்லாம் இடிச்சிக்கினே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒன்று போட்டு தரணும், கத்தி எட்டுன்னு வந்து. சொரக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய விட்டுருக்கு. இந்த மலைக்கு இன்னும் நல்லா அழகாக செழிப்பாக இருக்குது. ஃபுல்லாகவே சொரக்கா தான். இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு. ஒரு சிலதெல்லாம் வந்து அறுத்துன்னு போய் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். நிறைய பிஞ்சு தான் இருக்குது. தக்காளியாக இருக்கணும். ஆனால் மழையில் நனைஞ்சி எல்லாம் கீழே போயிட்டு எல்லாம் சாஞ்சிடுச்சு. கொம்பெல்லாம் நிறைய காற்றடிச்சு சாஞ்சிடுச்சு ஃபுல்லாகவே. காவக்காயெல்லாம் அங்கங்கே பழுத்துச்சு. நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. தண்ணி போடாம எனக்கு அந்த தவிக்குது, மனசு தவிக்குது. வாவ், சின்ன ஏரி, கீழே குளம் மாதிரி இருக்கு, அழகாக இருக்கு. மாங்காய் அளவுக்கு இருக்கும் தண்ணி. அங்கே ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் ஆழமாக இருக்குது, அதுலேயும் தண்ணி இருக்குது. எவ்வளோ பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான்.
விழுந்தோம்னா கை கால்லாம் உடஞ்சி போகும், அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இப்போ விழுந்தா ஒன்றும் ஆகாது, ஏன்னா மண் ஆயிடுச்சு, மழை பெஞ்சு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு மண், அதனால் விழுந்தா ஒன்றும் ஆகாது. ஜாலியாக கொடை பிடிச்சிக்கிட்டு மழை விழுது, சிலு சிலு சிலுன்னு நனைஞ்சிரும் லைட்டாக. கொடை பிடிச்சின்னு போனால் நல்லாயிருக்கும். சிலு சிலுன்னு அழகாக தான் இருக்குது கிளைமேட்டுக்கு. மழை பெஞ்சி நனைஞ்சிட்டோம்னா சளி பிடிக்க ஆரம்பிக்கும். எப்படி தெரியுது அதான் கொக்கெல்லாம் ஜாலியாக விளையாடுது. சரி, இங்கே ஒரு குளம் இருக்குது பாருங்கள் சின்னதாக, அதுலேயும் தண்ணி ஓரளவுக்கு இருக்கும், இடுப்பளவுக்கு இருக்கும் இந்த குளத்தில். அவ்வளோதான், வீட்டுக்கு போவோம். இந்த எல்லாம் சதுரமாக இருக்குது பார்த்திங்களா, ஒன்றுமே விவசாயம் பண்ணாமல். என்ன மழை இல்லாமல் அவ்வளோ எல்லாம் காஞ்சி போயிருக்குது. இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு, போர்லலாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்லாவே வரும். குட்டையில் எவ்வளோ அழகாக தண்ணி வந்திருக்கு, தண்ணி வா சூப்பர். இனிமே ஆட்டுக்கு புல்லெல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். மலைங்கெல்லாம் பாரு எவ்வளோ புகை மூட்டமாக அழகாக இருக்குது. மழை பெஞ்சு எங்கள் அண்ணா வராரு, கூப்பிட்றாரு, போய் பேசுவோம் என்ன சொல்கிறாருன்ட்டு. முள் இருக்கு போகுது, வெறுங்காலோட வரும். பரவாயில்ல, நான் ஓரளவுக்கு வந்துக்குது, அந்த குட்டை ரொம்ப இருக்குது. அன்னைக்கு மழை பெஞ்சது இல்லை, அதனால தான் ஓரளவுக்கு. ஆமாம்,
பரவாயில்ல, இந்த அளவுக்கு மழை பெஞ்சதே ஒரு அதிசயம் இல்லை. அதான் ஆமாம் ஆமாம். பூமி தேவையான அளவுக்கு ஆமாம் அந்த சூடு தனியறதுக்கு கொஞ்சம். ஆமாம் நம்ம வர கூட இதில் வந்து இது ரொப்பி இப்படி வடிஞ்சு இதாகிற வரையும் அந்த தண்ணி வந்து சேரல. இதுதான் இதாகாது. அதில் கூட கொஞ்சம் குட்டை ரொம்ப இருக்கு அங்கே இறங்குது இல்லை. ஆமாம், அது இது இது ஓரளவுக்கு ஓகே தான். இந்த வெயில் காலத்துக்கு இது ஓரளவுக்கு பரவாயில்ல. நமக்கு ஒரு ஒன்று அப்படியா ரப்பி இப்படி திரும்பினாக்க தான் அங்கே ஆற்று தண்ணி எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. எல்லாம் அங்கங்கே தடுப்பானுக்கு இது இல்லையா. ஆமாம், அதனால் ஃபஸ்ட்டு இதுதான் ரீச் ஆகுது. இந்த தண்ணி இந்த 2 கேன் தண்ணி தான் நம்ம கூட இந்த 2 கேன் தண்ணி வந்து தான் இது அந்த காணி தான் வந்து இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் கிட்ட வந்துருச்சு. அதுக்கு பின்னாடி தான் ஆற்றுது. அங்கே வந்து பிரதாப் மட்டானுவனுக்கு தான் நாங்கள் போய் காந்தி நகரில் போய் பார்த்துட்டு அங்கே கொத்தூர் அணுந்து தண்ணி அப்படி வெளியே வந்துனுச்சு. அப்புறம் அப்படியே வண்டி எடுத்துன்னு இப்படியே வந்துங்க. அப்போ தான் தரப்பாளத்தில் தண்ணி கீழே இறங்கி கீழே நின்றாங்க. அப்புறமா அந்த பாலம் ரொம்பி இந்த தடுப்பான பிரதாப் மட்டானுக்கு அது ரொம்பி வெளியே ஆச்சு. இதே மாதிரி மழை இப்படி வந்தது இப்படி சேர்ந்துச்சுரா மழை பழிச்சுன்னு ஆயிடுச்சு. திருப்பி 4 நாள் 3 நாள் மழைக்கு இதை நம்ம வரவே இல்லை. அதுக்கு பின்னாடி வரும் முடங்குது. அதுக்கப்புறம் மழையே இல்லைல்ல, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் மழையே கிடையாது. அப்புறமா கொஞ்ச நேரம் இப்படி இப்படி தோணுதான் அந்த தண்ணி ஜவுத்து பிடிச்சி ஆற்றுல வலிச்சு போயிரு. அதே தான் மொல்லாம் ஏறி ஏறிய சாவரம் ஆச்சு. ஆச்சு நம்ம இப்படி இந்த கான் தண்ணி இப்படி அந்த கீழ் பழங்க வரையும் கொஞ்சம் ஆச்சு.